ஃபிபொனாச்சி சீக்வன்ஸ் லியோனார்டோ ஃபிபொனாச்சி பீஸா என்ற உலக புகழ்பெற்ற மேத்தமெட்டிஷியனுடைய சீக்வன்ஸை கதையில் கதாபாத்திரம் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கான்செப்ட், ஒரு தத்துவம். அதோட பேர் ஃபிபொனாச்சி சீக்வன்ஸ். இதை பல உலக அளவில் பிரபலமான பல்வேறு துறையில் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஒரு நேச்சுரோபதியில் இருக்கிறவங்க, இயற்கையிலேருந்து கற்றுக்கிட்டவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு துறையில் இருக்கிறவங்க இதை பேஸ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை சக்ஸஸ் ஆனதாக பல்வேறு வலை ஒளியில் போட்டிருக்கிறாங்க. இந்த ஃபிபொனாச்சி சீக்வன்ஸ் யார் அப்படின்னா என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா 11ஆம் நூற்றாண்டில் இட்டாலியை சேர்ந்த பீஸா, ரிபப்ளிக் ஆஃப் பீஸா என்ற பகுதியை சேர்ந்தவரை லியோனார்டோ ஃபிபொனாச்சி பீஸா. அதாவது இப்போ நம்ம எப்படி நமக்கு பேருக்கு முன்னாடி நம்மளோட அப்பா அம்மா பேர், முன்னோர்கள் பேரையும், பேருக்கு பின்னாடி ஊர் பேரையும் குறிப்பிடுறோமோ, அதே மாதிரி அந்த காலகட்டங்களில் லியோனார்டோ அப்படின்றது அவங்களுடைய ஃபேமிலி நேம், அவங்க தந்தை வழி தாய் வழி ஃபேமிலி நேம். ஃபிபொனாச்சின்றது அவரோட பேர், அவருக்கு இன்னொரு பேரும் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா பீஸான்றது பைசா அப்படின்றது அவருடைய ஊரை குறிக்குது. இது இப்போ உள்ள இட்டாலியில் இருக்குது. அந்த பைசா கோபுரம் நம்ம சொல்லுவோம், உலக அதிசயங்களில் ஒன்று பார்ப்போம் இல்லைங்களா, அந்த பைசா கோபுரத்தை, அந்த பைசா கோபுரம் இருக்கிற ஊரை குறிக்குது. ஓகே, இப்போ இந்த ஃபிபொனாச்சி சீக்வன்ஸ் அப்படின்றது இந்த மேத்தமெட்டிஷியன் எப்படி பிடிக்கிறாரு அப்படின்னா, இங்கே காலகட்டங்களில் நமக்கு ஏதோ ஒரு தோணுது, அதை எழுதுகிறோம், எழுத்து வடிவமாக பண்ணுறோம், அல்லது ஃபோனில் நெட்டில் இன்டர்நெட்டில் தேடுறோம், கூகுளில் தேடுறோம். இந்த மாதிரி பல வாய்ப்பு வசதிகள் நமக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சிந்தனை வந்தது அப்படின்னா அந்த சிந்தனையை இயற்கையிலேருந்து தேடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு கடல் இருக்குது, மலை இருக்குது, காடுகள் இருக்குது. இவர் பல்வேறு பூக்களை இவர் கவனிக்கிறாரு. பூக்களில் ஏன் சில பூக்களில் ஒரு இதழ் இருக்குது, 2 இதழ் இருக்குது, 5 இதழ் இருக்குது, 10 இதழ் இருக்குது, 13 இதழ் இருக்குன்றதை அவர் ஆராயிறாரு. தொடர்ந்து அந்த உள்ள என்னென்ன மாதிரி இதழ்கள் இருக்குது, எவ்வளோ இதழ்கள் இருக்குது, அது எதிலிருந்து வருது. உதாரணத்துக்கு சென்டரில் நீங்கள் சன்ஃப்ளவர்ஸ், சூரியகாந்தி பூவை பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் உள்ள விதைக்கு ஏற்ற மாதிரி இதழ்கள் இருக்கும். இதை விதையோட கம்பேர் பண்ணுறாரு, அதை பழங்களோட கம்பேர் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு அந்த பைனாப்பிளில் எத்தனை புள்ளிகள் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை கம்பேர் பண்ணுறாரு. அதில் டிரைவ் பண்ணி ஒரு சீக்வன்ஸை கண்டுபிடிக்கிறாரு. அந்த சீக்வன்ஸை ஜஸ்ட் நான் சொல்கிறேன், இது எல்லாத்துக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை. இது நீங்கள் எழுதி பார்த்து அதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆக வாய்ப்புகள் அதிகம். நான் இதை என்னோட பர்சனல் ஒரு சீக்வன்ஸை நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். கடந்த 1 மாதமாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இது எனக்கு புரிஞ்சது ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஆகும். அப்படி தெரிஞ்சு நான் சக்ஸஸ் பண்ணும் பட்சத்தில் ஒரு வலை ஒளியாக நான் இதை போட தயாராக இருக்கேன். இப்போ அந்த சீக்வன்ஸை பார்க்கலாம். இப்போ 0ன்னு இருக்குது. 0க்கு அடுத்தது 1. 0 + 1 1. 1 + 1 2. 2 + 1 அதாவது ஒரு எழுத்து, அதுக்கு எழுத்துனதுக்கு உண்டான முன்னாடி உள்ள எழுத்து கூட்டினா 3. ஸோ 3 + 2 5, 5 + 3 8, 8 + 5 13, 13 + 8 21. இதுதான் அந்த ஃபிபொனாச்சி சீக்வன்ஸ். இதில் அப்படியே நீங்கள் கோடு போட்டிங்கன்னா ஏறக்குறைய அந்த போன வளைவுகளில் பார்த்த மாதிரி இங்கே சிம்பிள் இருக்கும் இல்லைங்களா, டாய்ச்சி சிம்பிள், அதோடைய பாதியாக இது இருக்கும். இது ஃபிபொனாச்சி ஸ்பைரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிபொனாச்சி ஸ்பைரல் ஏறக்குறைய பாதி இருக்கும். ஓகே, இதை பொதுவாக நம்ம எல்லாமே ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு புஸ்தகமோ ஏதாவது ஒரு நம்ம கடந்து வந்த அனுபவங்கள்லையோ திரைப்படங்களையோ பார்க்கும்.
இவர் அது எதுலேருந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, இப்போ உள்ள நீங்கள் விக்கிபீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இண்டோ அரபிக் நியூமரிக்கல் சீக்வன்ஸுன்னு போடுவாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து அதை நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னா, இண்டோனா இந்தியாவை குறிக்கும், அரபிக்னா இப்போ உள்ள கல்ஃப் பகுதியை குறிக்கும். இந்த இண்டோன்றது வந்து இந்தியாவை பொதுப்படையாக இல்லாமல் நம்மளுடைய தமிழர்களுடைய ஆதிகால ஒரு நியூமரிக்கல் சீக்வன்ஸை குறிக்கும். இது எதில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லுவோம். ஒருத்தர் நீங்களே பார்த்துருப்பீங்க, சில பேர் வந்து கண்ணை பார்த்தா அவங்க உடல்வாக சொல்லிடுவாங்க, முகத்தை பார்த்தா அவங்களுடைய குணாதிசயங்களை சொல்லிடுவாங்க. அது வந்து நமக்கே உண்டான ஒரு வித்தை. இதே வந்து அரபிக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரபியர்கள் வந்து மருத்துவத்திலையும் வானவியல், அதாவது ஸ்பேஸ் ரிசர்ச்லேயும் சரி, ரொம்ப காலமாக வந்து அவங்க முன்னோடிகள். ஆனால் அவர்களே வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடி உள்ள பெர்ஷியன் எம்பையர்ன்றது வந்து இப்போ உள்ள ஈரான், ஈராக், அதுக்கப்புறம் ஆப்பிரிக்க பகுதியில் உள்ள எகிப்து பாரம்பரியம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கட்டடக்கடைகள் வந்து எல்லாமே சீக்வன்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். அதுக்கு மேலேன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூதர்கள். நீங்கள் அரபிக் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னோடிகள் வந்து யூதர்கள் வந்து ஒரு கோத்திரம், ஒரு பிரிவினர் மாத்திரம்தான். அதில் இன்னொரு பிரிவினர் அரபிக்குடைய தாய் மொழி, அரபிக்கோட வந்து தாய்வழி மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அராமிக்குன்னு சொல்லுவாங்க. இதே தான் யூதர்களுடைய ஹீப்ரூ மொழிக்கும் தாய்மொழி. அதாவது ஹீப்ரோ மொழி எதுலேருந்து மருவி வந்தது அப்படின்னா அராமிக்லேருந்து மருவி வந்தது. இந்த நாட்டை அவங்க எடுத்து பல்லாயிரம் ஆண்டுகளாக அவங்க பயன்படுத்தி வந்தாங்க. அதை இந்தியர்களும் அரபியர்களும் பயன்படுத்தி வந்தாங்க. அதிலிருந்து ஒரே ஒரு சீக்வன்ஸை வந்து இந்த ஃபிபோனாச்சி எடுத்து அதை ஸ்டடி பண்ணுறாரு. இன்னைக்கு தேதியில் ஏறக்குறைய ஒரு 1000 வருஷம் ஒரே ஒரு சீக்வன்ஸ் பேசப்படுது. ஸோ அதுக்கு பின்னாடி எவ்வளோ ரகசியம் இருக்கும், இது எதிலிருந்து அவர் நாட்டை பிடிச்சாரோ அதுக்கு பின்னாடி எவ்வளோ ரகசியங்கள் இருக்கும் அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரியான செய்திகளையும் சரி, ரகசியங்களையும் சரி, ஒவ்வொரு விஷயமாக வந்து நம்ம கதையுடன் கதாபாத்திரத்தில் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. நன்றி, வணக்கம்.